அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நாம் இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா சுரக்காயை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். சுரக்காய் அதிக நீர்ச்சத்து இருக்கக்கூடிய ஒரு காய், அதாவது 90% மேலே இதில் நீர் தாங்க இருக்குது. அதோடு பார்த்திங்கன்னா குறைந்த கலோரிகள் கொண்ட ஒரு காய்னு சொல்லலாம். இந்த காய்கறியை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது நம்முடைய உடலுக்கு நிறைய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குது. சுரக்காயை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகுது அப்படின்றத பற்றி தான் தொடர்ந்து இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குறைந்த கலோரிகள் கொண்ட காய் அப்படின்றதுனால ரொம்பவே நல்லது உடல் எடையை குறைக்கிறதுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அதிக அளவு நார்ச்சத்துக்கள் இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களாம் தினசரி சுரக்காயை எடுத்துக்கோங்க. உங்களுடைய டயட் ஃபுட்டில் சுரக்காயை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா சுரக்காயை ஜூஸாவோ கூட்டாவோ பொரியலாவோ உங்களுக்கு எந்த வகையில் சுரக்காய் பிடிக்குமோ அந்த வகையில் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதே போல் இதில் நிறைய நார்ச்சத்து இருக்குது அப்படின்றதுனால உடலை எப்போதுமே குளிர்ச்சியாக வச்சுக்கும். கோடை காலத்தில் உடலில் ஏற்படக்கூடிய உடல் சூட்டை தணித்து உடலில் நீரோட்டத்தோடு வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. நம்முடைய பாடி எப்போவுமே ஹைட்ரேட்டடாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்ல ஆக்டிவாக இருக்க முடியும். அப்படி பார்க்கும் பொழுது சுரக்காய் ஒரு சிறந்த உணவாக கண்டிப்பாக இருக்குங்க. அதே மாதிரி சுரக்காயை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடும் பொழுது செரிமானம், மலச்சிக்கல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகும். இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து தான் செரிமானத்தை மேம்படுத்தி மலச்சிக்கலை தீர்க்கறதுக்கு உதவி செய்யுதுங்க. அதே போல் வாய்வு தொல்லைகள் இருந்துச்சு அப்படின்னாலுமே கூட இந்த சுரக்காயை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது அதுவுமே சரியாக போகும். அது மட்டும் இல்லாமல் சுரக்காயில் நிறைய பொட்டாசியம் இருக்குது, குறைந்த கொழுப்பு தான் இருக்குது. ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதயத்தை ரொம்ப ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுல சுரக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கனே சொல்லலாம். அதே போல் நீரிழிவு நோயாளிகளாக இருக்கக்கூடியவர்களும் இன்சுலினுடைய அளவை சமப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா, சர்க்கரையுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்கணும்னு நினைக்கிறீங்களா, அப்போ நீங்கள் மறக்காமல் சுரக்காய் சாப்பிடுங்க. இந்த சுரக்காயில் நிறைய நீர்ச்சத்து இருக்கிறதுனால சிறுநீர் எரிச்சல், சிறுநீர் கட்டு இந்த மாதிரி சிறுநீரக கோளாறுகளை கூட சரி பண்ணி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் சிறுநீரில் தேங்கி இருக்கக்கூடிய நச்சுக்களையும் வெளியேற்றி கொடுக்குது. மேலும் இந்த காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி துத்தநாகம் சருமத்தையும் ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க. மேலும் முடி உதிர்வை குறைக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது. சுரக்காய் நீர்ச்சத்து மிகுந்த காய்கறிகளில் ஒன்று, உடலுக்கு நன்மை சேர்க்கக்கூடியது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை நம்ம ஜூஸாக செய்யும் பொழுது நமக்கு இன்னுமே நிறைய நன்மைகளானது கிடைக்குங்க. இந்த சுரக்காய் நம்ம சாப்பிடும் பொழுது நம்முடைய உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும் புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்குங்க. புரோட்டீனு, விட்டமின் B3, B5, B6, C, கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம், சோடியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, துத்தநாகம் இப்படின்னு நிறைய சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய காய்களில் ஒன்று தான் இந்த சுரக்காய். சுரக்காய் நம்ம தொடர்ந்து சாப்பிடும் பொழுது எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க. அதே போல் இதயம் பாதுகாப்பாக செயல்படுறதுக்கும் உதவியாக இருக்குது. சுரக்காயில் இருக்கக்கூடிய ஒரு சில சத்துக்களானது புற்றுநோயை உருவாக்கக்கூடிய செல்களை கூட அழிப்பதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய லாக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சத்து தான் புதிய செல்களை உருவாக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. சுரக்காய் ஜூஸை எடுத்துக்கும் பொழுது ரத்த அழுத்த நோயாளிகளுக்கு ரொம்பவே சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சுரக்காய் உடல் சூட்டை குறைக்கும். சுரக்காய் நீங்கள் அதிகமாக இந்த கோடை காலங்களில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த சுரக்காயினுடைய சதை பகுதியை வெட்டி சாறு பிழிந்து அதோட ஒரு தேக்கரண்டி எலுமிச்சை சாறு சேர்த்து நீங்கள் பருகிட்டு வந்தீங்க அப்படின்னா சிறுநீரக கோளாறு, சிறுநீரக கட்டு, சிறுநீர் எரிச்சல், நீர்க்கட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போயிடும். மேலும் உங்களுடைய கல்லீரல் வீக்கமாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக சுரக்காயை அதிகமாக எடுத்துக்கலாம். இது கல்லீரலுடைய வீக்கத்தை குறைத்து நல்ல செயல்படுறதுக்கு உதவியாக இருக்கும். அதே போல் சுரக்காய் சாரை நீங்கள் தலைமுடிக்கு தேய்ச்சி கூட குளிச்சுட்டு வரலாங்க. இப்படி நீங்கள் செய்யும் பொழுது செம்பட்டை அப்படின்றது உங்களுடைய முடிக்கு வரவே வராது. அதே போல் நல்லெண்ணெயோட சுரக்காய் சேர்த்து நீங்கள் தலையில் தேய்ச்சி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா குளிச்சிங்க அப்படின்னா நல்ல தூக்கம் வரும். தூக்கம் வராதவங்களாம் ட்ரை பண்ணுங்கள். இதே ஒரு கப்பு பச்சை சுரக்காய் சாறில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து குடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய நாவுக்கு வரக்கூடிய அந்த வறட்சி தன்மையானது நீங்கி போகும். வயிற்றுப்போக்கு இருக்கக்கூடியவர்கள் சாப்பிடலாம், அதுவும் சரியாக போகும். குறிப்பாக உப்பு போடாமல் நீங்கள் இதை குடிக்கும் பொழுது தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நிறைய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குன்னு சொல்லுவாங்க. சுரக்காயை மதிய உணவோடு சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடம்புல பித்தம் இருக்குது அப்படின்னா அந்த பித்தம் விரைவில் சமநிலை ஆக்கிடும். அதனால் சுரக்காயை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கர்ப்பப்பையை பலப்படுத்துறதுக்கும் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட வியாதிகளுக்குமே கூட இந்த சுரக்காய் ரொம்பவே சிறந்த தீர்வு தருது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த சுரக்காயில் அதிகமாக இருக்கக்கூடியது அப்படின்னா நார்ச்சத்து தாங்க. இந்த நார்ச்சத்து மலச்சிக்கலை போக்கும், உடல் எடையை குறைக்கும். அல்சர் புண்கள் இருக்குது அப்படின்னா அந்த புண்களை எல்லாமே ஆற்றக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது.
மேலும் வயிற்று வலி இருக்கக்கூடியவர்களுக்கு இதை வந்து எடுத்துக்கும் பொழுது வயிற்று வலியை வந்து தவிர்க்க முடியும். உடலில் அமல சத்தை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக சர்க்கரை இருக்கக்கூடியவங்க சர்க்கரையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு சுரக்காய் தான் வந்து எடுத்துக்கணும். செரிமானமும் சீராகும். அஜீரணம், வாய்வு தொல்லை இது மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னாலும் எல்லாமே வந்து சரியாக போகும். ஸோ சுரக்காயில் வாய்வு தொல்லை பிரச்சனைகள் அப்படின்னு ஒன்றுமே இல்லவே கிடையாது. அதனால் நீங்கள் சுரக்காய் எடுத்துக்கோங்க. சுரக்காயில் அதிக அளவில் இரும்பு சத்து இருக்குது அப்படின்றதுனால உடலில் ஹீமோகுளோபினுடைய அளவு குறைவாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே சரியான அளவை பராமரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சுரக்காயை நீங்கள் எடுத்துக்கோங்க. அடிக்கடி சாப்பிடுங்க. வாரத்தில் 2-3 முறை நீங்கள் சுரக்காய் சாப்பிடலாம். இந்த சுரக்காயை நீங்கள் சாப்பிடும் பொழுது கசப்பாக இருக்கா இல்லையா அப்படின்றத முதல்ல செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில சுரக்காய் பார்த்திங்கன்னா கசப்பு எடுத்துருக்கோம். அந்த கசப்பு எடுக்கக்கூடிய சுரக்காயை பயன்படுத்தக்கூடாது. சுரக்காய் சாறு எடுத்து 2 நிமிடத்தில் அதை வந்து பருகிடணும். இல்லை அப்படின்னா அதில் பாக்டீரியா கிருமிகள் வந்து பரவிடும். ஸோ போட்டு வச்சுட்டு அப்புறமா சாப்பிடலாம் அப்படின்னு யாரும் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. சுரக்காய் ஜூஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உடனே வந்து பருகிக்கோங்க. இந்த சுரக்காயில் இது மாதிரி இன்னுமே நிறைய நன்மைகளானது இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சுரக்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலுக்கு ஒரு அமிர்தம் மாதிரி தான். நம்ம அதை தினந்தோறும் எடுத்துக்கும் பொழுதோ அல்லது அடிக்கடி சாப்பிட்டு வரும் பொழுதோ நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து சரியாக போகுதுங்க. கண்டிப்பாக அதிக உஷ்ணம் இருக்கும் பொழுது தலைவலியானது வந்துடும். அந்த தலைவலியை வந்து போக்குறதுக்கு சுரக்காய் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ சுரக்காயை அரைச்சி நீங்கள் நெத்தியில் வந்து 10 கூட போட்டுக்கலாம். அப்படி போட்டீங்க அப்படின்னாலுமே தலைவலி இருந்துச்சு அப்படின்னா சரியாக போயிடுங்க. அஜீரண கோளாறு இருக்கக்கூடியவர்களும் சுரக்காயை நீங்கள் சாப்பிடலாம். ஏன்னா கோடை காலத்தில் சுரக்காயை சாப்பிடும் பொழுது தாகம் அப்படின்றது ஏற்படாது. வறட்சி அப்படின்றது இருக்கவே இருக்காது. உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய வறட்சியை போக்கக்கூடிய ஒரு நல்ல நிவாரணியாக சுரக்காய் தான் இருக்கும். அதே மாதிரி கை, கால் எரிச்சல் இருக்கக்கூடியவங்க அந்த எரிச்சல் உள்ள பகுதியில் சுரக்காயை நல்லா வச்சு கட்டிட்டீங்க அப்படின்னா எரிச்சல் வந்து குறைஞ்சி போயிடும். ஸோ உடலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க. யாரெல்லாம் உங்களுடைய உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ சுரக்காயை நீங்கள் இந்த மாதிரி கட்டி பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி நீரிழிவு நோய் இருக்கக்கூடியவர்களுக்கு அடிக்கடி தாகம் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். உடல் எடை வந்து குறைக்கணும், இதெல்லாம் தவிர்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சுரக்காய் தான் வந்து சிறப்பான ஒரு பொருளாக இருக்குங்க. சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சாம்பாரில் போட்டு நீங்கள் சுரக்காயை அதிகமாக சாப்பிட்டுக்கோங்க. இந்த சுரக்காயை நீங்கள் சாப்பிட உங்களுடைய உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுறதை நீங்களே வந்து பார்க்க முடியும். சுரக்காயை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், உங்களுடைய விருப்பம்தான். ஏன்னா சுரக்காயில் எல்லாமே வந்து நன்மைகள் மட்டும்தான் தரக்கூடிய பொருட்கள் அப்படின்றதுனால நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நீர்ச்சத்து போதுமான அளவு கிடைக்கும் பொழுது மட்டும்தான் நம்முடைய உடல் எப்போதுமே பார்க்குறதுக்கு புத்துணர்ச்சியாக வந்து இருக்கும். கோடை காலத்தில் விளையக்கூடிய காய் வகை அப்படின்னு சொன்னால் சுரக்காய் தாங்க நிறைய கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு நிறைய நன்மைகளை தருது அப்படின்றதுனால நீங்களும் உங்களுடைய உணவில் கட்டாயம் வந்து சுரைக்காயை அதிகமாக பயன்படுத்திக்கோங்க. இந்த காலகட்டங்களில் அதாவது உடல் உஷ்ணம் பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். வெப்பம் அப்படின்னாலே நமக்கு உடலில் உஷ்ணம் இருக்கத்தான் செய்யும். இந்த வெப்பக்காற்று வீசுறதுனால நிறைய தொந்தரவுகள் கூட ஏற்படுங்க. இந்த சூழ்நிலையில் நம்முடைய உடம்புக்கு அதிகப்படியான நீர்ச்சத்து வழங்கக்கூடியது அவசியம். ஸோ வெறுமனே நீங்கள் தண்ணீர் மட்டும் குடிக்கிறது மட்டும் இல்லாமல் நீர்ச்சத்து நிரம்பி இருக்கக்கூடிய காய்கறிகளையும் அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ அந்த வகையில் சுரக்காய் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரைட் சாய்ஸாக இருக்குங்க. உடல் எடையை குறைக்கிறதுல இருந்து எல்லா விதமான விஷயங்களுக்குமே இந்த சுரக்காய் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீர்ச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை உங்களுடைய உணவில் எடுத்துக்கும் பொழுது தான் வெப்பத்தால் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் சரியாக போகும். ஒரு சில சமயம் இதை நீங்கள் ஜூஸாவோ சூப்பாவோ கூட எடுத்துக்கலாங்க. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறைந்து மன நலன்களை காக்கிறதுக்கும் உங்களுடைய மனசுக்கும் சரி உடலுக்கும் சரி நல்ல ஒரு புத்துணர்ச்சி தரத்துக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் சுரக்காயை வந்து எடுத்துக்கோங்க. சாம்பாரில், கூட்டில், பொரியலில் அப்படின்னு எப்படி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன வகையில் சேர்த்துக்க பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி சுரக்காயை சேர்த்துக்கோங்க. ஸோ எப்படி சாப்பிட்டாலும் நல்லது மட்டும்தானே. சுரக்காயில் நாம் நிறைய விஷயங்களை வந்து பார்க்குறோம். ஸோ சுரக்காய் நமக்கு நிறைய வகைகளில் உதவியாகவும் வந்து இருக்குது. சுரக்காயை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சுரக்காயை நம்ம சாப்பிடும் பொழுது நம்முடைய எலும்புகள் கூட வலுவடையுதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சுரக்காயில் அந்த அளவுக்கு கால்சியமானது நிறைந்து இருக்குங்க. ஸோ சுரக்காய் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப நன்மை தரக்கூடிய காய்கறிகள் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சுரக்காய் வெள்ளரிக்காய் குடும்பத்தை சேர்ந்ததுங்க. வெயில் காலத்துக்கு சிறந்த காயாக இருக்கக்கூடியது இதுதான். ஏன்னா இதில் 96% நீர் தான் வந்து நிரம்பி இருக்குது. உணவில் எடுத்துக்கும் பொழுது நம்ம உடல் பார்த்திங்கன்னா குளிர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். மேலும் சுரக்காயில் புரோட்டீனு, விட்டமின்ஸு, இரும்புச்சத்து, துத்தநாகம் அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது.
சுரக்காயை சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய பிரச்சனைகள் கூட சரியாக போகுதுங்க. ஸோ சுரக்காயை பற்றி நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.